ஹாய் அனைவருக்கும் வணக்கம். பல மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ. சம்மரில் பார்த்திங்கன்னா எந்த செடிக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி பெருசாக கிடைக்கிறதில்ல. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற கொடி இது இல்லை. இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை. அப்படியே பிஞ்சு வச்சாலும் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு விழுந்துருது. 1 2 எப்படியோ தப்பி தவறி வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஷிம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற குட்டி பூனை. இவன் காலையில் தோட்டத்துக்கு ஆளுக்கு முன்னாடி நானும் வருவேன் அப்படின்னு ஒடியாந்துருவான். அவன் ஒரு சைடு இருக்க, தோட்டத்தில் நாங்கள் சில வெண்டைக்காய் செடி வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் ஒரு 5 6 வெண்டைக்காய் பறிச்சுப்போம். இன்றைக்கி 2 இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் புளிச்சக்கீரை விதை 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் பறிக்கலாமா இல்லை தேவைக்கேற்ப இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கலாமான்னு பார்க்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கொஞ்சமாக பறித்தாலும் அதிகமாக பறித்தாலும் புளிச்சக்கீரை கை வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம்னா சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். நீ எல்லாத்தையும் பறிச்சிருந்தாங்க. வேணாம் நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க. இந்த புளிச்சக்கீரையில் நிறைய மெக்னீஷியம் அயன்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சமாக பறிச்சாச்சு. எங்கே போனாலும் நானும் வருவேன்னு வந்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிடுச்சு. பாய்.